நாம் இந்த பூமியில நல்லா வாழ்வதற்காக தேவன் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்டு எடுத்தார். பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த பூமியில நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவுக்காக. இயேசு உங்களை தெரிந்தெடுத்தார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை சொல்லி வரும்படி நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? நாம் நல்லா வாழணும், இந்த பூமியில குறையில்லாமல் வாழணும், நிறைவாய் வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும், எங்கேயும் போய் நம்ம கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை வந்து எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு நான் உங்களை நடத்துவேன், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன் என்று அநேக ஏராளமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலன் கொண்டு திடமானதாக இந்த பூமியில வாழணும், போகிற இடமெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல வெற்றியோடு வாழ வேண்டும், அப்படிதான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார். நம்ம எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். மரணம் வந்து எப்படி வரும்னே சொல்ல முடியாது இல்லையா? மரணம் என்பது எல்லாரும் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் போக தான் போறோம். ஏன்னா நமக்குள்ள மரணம் எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறுப்புகள் செயல் எழுது போயிட்டா நம்மளுக்கு மரணம் நேரிடுவது நிச்சயம் இல்லையா? மெயினாக பார்த்தீங்கன்னா, இருதயம் என்கிற ஒரு ஆர்ட் இருக்குது இல்லையா உள்ள. அந்த இருதயத்திலே இன்னைக்கு நிறைய கோளாறுலாம் வருது. பாருங்க, இருதயத்திலே கோளாறு வருதா? கண்டிப்பாக வருது. பார்த்தீங்கன்னா, இருதயத்திலே அநேக எத்தனை விதமான, அதாவது லாக் ஆயிடுச்சுங்க, இருதயத்தில் லாக் ஆயிடுச்சு, அதை ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அது பல விதமான ஹார்ட் அட்டாக் என்ற ஒரு பாதிப்பு ஒன்று நம்மளை பாதிக்கும் போது உடனே என்ன பண்ணுறாங்க, இது சுலபமான முறையில் ஆஞ்சியோ பண்ணி அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடுப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, பைபாஸ் அடுப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. பாருங்க, அது மூலமாக மரணம் வருது. இருதயத்தில் பலவிதமான கோளாறு வரும்போது மரணம் வருது. பாருங்க, அப்புறம் அதோட விட்டா கூட பரவாயில்ல, இருதயம் தான்ப்பா ஒன்று தான்ப்பா அது மூலமாக தான் மரணம் வருது. இல்லை, சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு மரணமும் வருது. கிட்னி 1-2 கிட்னி இருக்குது இல்லையா? தெரியுமா தெரியாதா? நம்ம உடலுக்குள்ள கிட்னி 2 இருக்குது. அது கிட்னி எதுக்கு? சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணி அனுப்புவதற்காக அந்த 2 கிட்னி இருக்குது. அந்த 2 கிட்னியும் செயல இருந்து போச்சுன்னா போச்சு. பாருங்க, அதுக்கப்புறம் மரணம் நமக்கு நேரிடுவது. பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதையும் என்ன பண்ணுறாங்க, டைலைஸ் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் அதுக்கும் ஒரு ஐடியா இது சொல்கிறாங்க. எல்லாம் அதுவும் ஒரு இப்படி இருக்குது. அதோடு இருந்தால் பரவாயில்ல. அப்புறம் நுரையீரல்னு ஒன்று இருக்குதா? நுரையீரல் அதான் மூச்சு, கீழ் மூச்சு மேல் மூச்சு ஈத்து உள்ளுக்கு இழுக்கிறதும் வெளியே அனுப்புறதும், உள்ளுக்கு இழுக்கிறதும் வெளியே அனுப்புறதும். அதை என்ன பண்ணுது, அதை நமக்கு சப்ளை பண்ணி அனுப்புது. பாருங்க, அது ஒரு பாதிப்பு. அது ஒரு உறுப்பு இருக்குது உள்ள, நுரையீரலுங்கிற ஒரு உறுப்பு. அப்புறம் கல்லீரல் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, குடல் இருக்குது உள்ள வயிற்றுக்குள்ள. குடல் மூலமாகவும் பிரச்சனை வருது. அந்த குடல் மூலமா என்ன சொன்னாங்க, அதை என்ன சொன்னாங்க, எண்ணி வெளியே வந்துடுது அப்படின்றாங்க. பாருங்க, இப்படிலாம் எதனா ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் மூளை இருக்குது, எல்லாத்துக்கும் மேல 8 மூளை இருக்குது, அதுலேயும் பிரச்சனை வருது. அப்ப எதனா ஒரு வழியில நமக்கு மரணம் நேரிடுவது நிச்சயம், நம்மளுடைய உறுப்புகள் மூலமாய். அப்ப இந்த உறுப்புகள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது, யார் மூலமாய் உருவாக்கப்பட்டது? இதுக்கெல்லாம் ஆதாரம் யாரு? நம் கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். இதுக்கெல்லாம் சிருஷ்டிகர் யாரு? இதை உருவாக்கினவர் யாரு? அந்த உருவாக்கின சிருஷ்டிகரை நீங்க எப்போதும் உங்க கூட வச்சுப்பீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை நீங்க எப்போதும் இருப்பீங்கன்னா, அவரை சார்ந்து இருப்பீங்கன்னா, கண்டிப்பா தேவன் சொல்றார், உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை நன்றாய் நடத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் தான் நம்மள என்ன பண்ண சிருஷ்டித்தவர். அவர் தான் எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி அதை நமக்குள்ள வைத்து அதை ப்ரோக்ராம் செட் பண்ணி அதை என்ன பண்றாரு, எல்லா செயலோடு நல்ல முறையில செயல்படுத்தும்படி தேவன் வச்சது அவர் தான். அப்போ அவரை விட்டு நம்ம விலகி போகும்போது அநேகர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புலாம் வருது. அவரை சார்ந்து வாழுங்க. அவரோடு நீங்க இணைந்து வாழும்போது கர்த்தர் கண்டிப்பாக எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுவார். நான் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறேன், என் பிதா தோட்டக்காரராக இருக்கிறான், நான் செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்க, நான் உங்களை சுத்தம் பண்றேன்றாரு. யார் சுத்தம் பண்ணுவாரா? அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறவர். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் தான் நம்மளுடைய சிருஷ்டிகர். பயப்படவே பயப்படாதீங்க. நம்மளுடைய உறுப்புகள் என்ன ஒரு பலவீனமா இருந்தாலும் அந்த உறுப்புகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் அவர். அந்த பலனை கொடுத்து நம்மை தாங்குவார், ஏந்துவார், நடத்துவார். உங்களை இந்த பூமியில ஆயுசு நாட்களோடு வைத்திருந்து மேன்மைப்படுத்துவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
பரம வைத்தியர் உங்க கூடவே இருக்கிறார். யாருங்க உங்க கூட இருக்குது? பரம வைத்தியர் உங்க கூடவே இருக்கிறார். டாக்டர் கிட்ட போனாலும் டாக்டருங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நான் போன டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு முடக்குவாதம் வந்திருக்குதுங்க. முடக்குவாதம் மூலமா நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியே நீங்க அதிகமா நீங்க என்ன பண்ண முடியாது, அதிகமா நீங்க செயல்பட முடியாதுங்க, அப்படிலாம் சொன்னாரு பாருங்க. ஆனா நான் அதை பத்தி நான் கவலையே பண்ணல. என்னை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறாரு, என்னை சிருஷ்டித்தவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த முடக்குவாதம் என்னை என்ன பண்ணக்கூடாது, என்னை முடக்கி வைக்க கூடாது. நான் ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர். அதனால இந்த முடக்குவாதம் என்னை என்ன பண்ணக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. உண்மையிலே பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல, என்னை முடக்கி வைக்க முடியல. ஆனா உள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன பண்ண மேற்கொள்ள முடியல. அதை என்னால அது என்னை மேற்கொள்ள முடியல பாருங்க. ஏனென்று சொன்னால் என் தேவனுடைய வார்த்தையினாலே அது என்ன பண்ணோம். தேவனுடைய வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு ஜீவன். நீங்க பயப்படாதீங்க. டாக்டர் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறாங்க, ரத்தம் டெஸ்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து டீட்டெயிலாக கரெக்டாக தெளிவாக நமக்கு சொல்றாங்க. நல்லது, அவங்க மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அதை கேட்டு பயப்படாதீங்க. சிருஷ்டிகர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் உங்களை சுத்தம் பண்ணுவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஐயோ எனக்கு இந்த உறுப்பு போயிச்சாமே, அது பாதிப்பாயிச்சாமே, பலவீனம் ஆயிச்சாமே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பயப்படாதீங்க. உங்களை உருவாக்கினவர் உங்க கூட இருக்கிறார், அவர் சுத்தம் பண்ணுவார். அவர் சுத்தம் பண்ணான்னா பரிபூர்ணமாய் உங்களால வாழ முடியும். எனக்கு அந்த முடக்குவாதம் என்னை பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, குமாரின்றவங்க. அவங்க வீட்டாண்ட உட்காந்து அழுவாங்க பாருங்க. முடக்குவாதம் நான் ரொம்ப நம்ம அவஸ்தைப்படுறேன், நான் எடுக்கிறத காட்டில செத்தான் நல்லா இருக்கும், செத்தான் நல்லா இருக்கும். மனைவி கேளுங்க சொல்லுவாங்க. இப்படியே அழுதுங்க. என்ன ஏன் அழுதுங்க எடுக்கிறாங்க இவங்க பார்த்தா சின்ன பொண்ணு தான் திணிக்கும். என்ன கேட்டால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த வாதம் வந்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், ஏமா ஆண்டவரை ஏற்றுக்குமா, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார்னா காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. அப்போ இந்த வாதம் வேதனை படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் என்னையும் தாக்குச்சு. ஆனால் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறபடினால எதை குறித்து நீங்க கலங்கவே கூடாது. இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் என் சிருஷ்டிகர் என் கூட இருக்கிறார், என்னை உருவாக்கின தேவன் என் கூட இருக்கிறார். என் உறுப்புகள் எல்லாம் குறித்து நான் பயப்படவே மாட்டேன், கலங்கவே மாட்டேன். ஏனென்று சொன்னால் என்னென்ன உறுப்புகள் எந்தெந்த நேரத்தில் அது செயல்பட வேண்டுமோ அதை செயல்படுத்த செய்கிறவர் என் கர்த்தர் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நல்லவர். இப்போது நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம வாழ்வோம். சோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தையை. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம். பரிசுத்தம் எங்க இருக்குது? பரிசுத்தத்தை நாம் எப்படி நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும், என்ன விதமான காரியத்தை செய்யணும்? இன்றைக்கு பரிசுத்தம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் என்னென்னமோ காரியத்தை எல்லாம் இன்றைக்கு உலகத்துல செய்து கொண்டு வராங்க. தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்காக என்னென்னமோ காரியம்லாம் பண்றாங்க பாருங்க. தண்ணி குடிக்கிறது இல்லை, என்ன பலவிதமான ஆகாரங்களை புசிக்காம கொள்ளாம தண்ணி குடிக்காம இப்படிலாம் இன்றைக்கு என்ன பண்ணாங்க, தன்னை வருத்தி கொண்டு தன்னை வாதித்து கொண்டு என்னென்னமோ காரியத்தை இன்றைக்கு உலகத்துல செய்யறாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நிபந்தனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நிபந்தனை தான் கொடுத்தாரு. ஏன்னா இதெல்லாம் செய்யணும், செய்து நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்தையும் நம்ம பார்க்கலாம். பரிசுத்தம் எப்படி இருக்குது, பரிசுத்தம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு நீங்க பார்க்கணும் பாருங்க. இன்றைக்கு பரிசுத்தம் எதுல இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு இதுதான் பரிசுத்தம்னு சொல்லிக்கின்னு வராங்க பாருங்க. ஒயிட் அண்ட் ஆடையை போட்டுக்கொள்றாங்க. இதுதாங்க பரிசுத்தமான ஆடை, இதுதான் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்துக்கு அடையாளம் எதுனா இதுதான் என்று சொல்றாங்க. தேவன் ஆடையை மாற்றி கொள்வதோ நீங்க அதை பண்ணுவதோ இதை பண்றதுனால பரிசுத்தம் என்று தேவன் எங்கேயும் ஒப்பிடவே இல்லை. ஏனென்று சொன்னால் பரிசுத்தம் எங்க இருக்குது? நான் பரிசுத்தர், என்னுடைய பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு தரேன்றார். யாருடைய பரிசுத்தத்தை? கர்த்தருடைய பரிசுத்தத்தை தரேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் பாருங்க. பரிசுத்தத்தை நீங்க போய் விலை கொடுத்து வாங்க முடியாது.
ஏதோ கிரிகளை செய்து நீங்க வாங்க முடியாது. பரிசுத்தத்தை நீங்க அதை செய்து இதை செய்து இதை இப்படி செய்தா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி செய்தா நான் பரிசுத்தமா இருக்கிறேன் இல்ல. பாருங்க, பரிசுத்தத்தை நீங்க எங்க இருந்து வாங்க முடியும்னு சொன்னா, எங்க இருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம தொடர்ந்து இந்த போதனையை 2-3 வாரம் எடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வாரம் கொஞ்சம் எடுத்துட்டு அடுத்த வாரம் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். படிங்க. 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். போதும். பாருங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். யார் பரிசுத்தர்? ஆமா, அவர் சொல்றார் நான் பரிசுத்தர். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். இந்த உலகத்துல யாரையாவது பரிசுத்தர் என்று சொன்னாங்கன்னா யாருமே பரிசுத்தர் கிடையாது. ஒருத்தர் கூட பரிசுத்தம் கிடையாது. எப்படி நீங்க சொல்றீங்க ஒருத்தர் கூட? ஏன்னா ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் நம்ம எல்லாருக்குள்ளே பாவம் உள்ள வந்துச்சு. நமக்குள்ள பாவம் இருக்கிறதுனால இல்லைங்க அவர் கல்யாணமே பண்ணிக்கல, கல்யாணமே பண்ணாம வாழ்றாருங்க, அது கண்டிப்பா அவர் பரிசுத்தருங்க. அப்படி இல்லையே, கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, அப்ப கல்யாணம் பண்ணவங்களாம் அசுத்தமானவங்களா? கர்த்தர் தானே இதை தேவன். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர். அப்ப கல்யாணம் பண்ணவங்க அசுத்தமானவங்க, கல்யாணம் பண்ணாதவங்க பரிசுத்தமானவங்களா? அப்படிலாம் நம்மளே தீர்மானம் பண்ணிக்கூடாது, நம்மளே முடிவு எடுத்து கொள்ளக்கூடாது. கல்யாணம் பண்ணனாலும் சிலர் கல்யாணம் பண்ணாம தேவனுக்காக வாழ, அது கர்த்தர் என்ன பண்றாரு, ஏற்படுத்துறாரு. சில பேர் ஆண்டவர் என்ன பண்ண தெரிந்து கொண்டு நடத்துறாரு இல்லையா? அது அதனால அவங்க பரிசுத்தவான்கள் இவங்க பரிசுத்தவான்கள் இல்லைன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ண முடியாது, நிர்ணயம் பண்ண முடியாது. அப்ப பரிசுத்தவான் யார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றார் நானே பரிசுத்தர். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். வேற யாருன்னா பரிசுத்தரா? குழந்தை இல்லைங்க, இப்பதாங்க பிறந்த குழந்தை, அது என்னங்க பாவம் பண்ணுச்சு? அது கண்டிப்பா குழந்தை பரிசுத்தம் தாங்க. இல்லை, குழந்தைக்குள்ளேயும் பாவம் இருக்குது. குழந்தைக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆதாம் செய்த பாவம் எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. அது கண்டிப்பா அது வளர்ந்து வரும்போது அது கனியை கண்டிப்பா கொடுக்கும். மாங்காய் மரத்தை எடுத்துன்னு வீட்டுல நட்டு வச்சின்னா, இல்லைங்க இப்பதாங்க சின்ன மரங்க, அது கண்டிப்பா அது பெருசானா என்ன ஆகும்? ஆவாங்க, கனி கொடுக்கும். கண்டிப்பா அது வளர்ந்து உடனே கண்டிப்பா மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கும். குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் பாவம் உள்ள இருக்குது. வளர்ந்து வந்தவொடனே அது ஆட்டோமேட்டிக்கா அது கனியை என்ன பண்ணும், அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பரிசுத்தம் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு நானே பரிசுத்தர். யார் பரிசுத்தர்? நான் ஒருத்தர் தான் பரிசுத்தர். வேற யாரும் பரிசுத்தவான் இந்த பூமியில யாருமே கிடையாது. யாராவது பரிசுத்தவான் என்று சொன்னா இல்லவே இல்லை. யாரையும் நீங்க பார்த்து இல்லைங்க அவர் மகா பரிசுத்தமானுங்க இல்லைங்க. கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருக்கு சோத்திரம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் சமூகத்திலே காத்திருந்து அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார்னா அது தேவனுடைய எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறாரு, அவ்வளவுதான். ஆனால் இங்க என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. எப்படி ஆண்டவர்? நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. எப்படி பரிசுத்தமாய் இருப்பீர்களாக? ஆண்டவர் சொல்லி சில கட்டளை எல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. என்ன கட்டளை? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. அதிலே படிங்க, 12:1 படிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகிய ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விலக்கமா இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டா இருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயாய் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள்.
அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதாக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசாரிப்பு கூட வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவள். அதை அவள் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சிகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். போதுங்களா? எங்க என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பரிசுத்தமா இருப்பதற்கு தேவன் சில நிபந்தனையெல்லாம் சொல்றாரு, நிறையா இருக்கிறாரு. அடுத்த வாரம் உங்களுக்கு நிறையா எடுத்து காட்டுகிறேன். இந்த வாரம் ஒரு 2-3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அடுத்த வாரத்தில் எடுத்து நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வாரம் நான் கொஞ்சம் சில இதை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு, பரிசுத்தம் எங்கே இருந்து நமக்கு பெற்றுக்கொண்டோம் என்பதை நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு கஷ்டமில்லாத ஃபஸ்ட்டு கஷ்டமான காரியம் இருந்தார் ஆண்டவர். இந்த இப்படிப்பட்ட கிரிகளை எல்லாம் கொடுத்தாரு பாருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயங்கரமான நிபந்தனையை கொடுத்துருந்தாரு. பிரமாணம், அந்த பிரமாணம்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லுகிற பிரமாணமாக இருந்தது பாருங்க. ஆனால் இப்போ உயிர்ப்பிக்க பிரமாணத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இல்லையா? கொல்லுகிற பிரமாணம் தான். எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகிய ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் என்னப்பட்ட ஸ்திரீயா இருக்குன்னா, சூதக ஸ்திரீ. விளக்கமா இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டா இருப்பாள். கவனிக்கிறீங்களா? 8ஆம் நாளிலோ அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதாவது ஒரு ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றாள். என்ன பிள்ளையை பெற்றால்? ஆண் பிள்ளையை பெற்று எடுத்த உடனே தேவனுடைய பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனே கரெக்டாக 8ஆம் நாளில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி ஆகணும். தாயார் 7 நாளைக்கு சூதக ஸ்திரியா இருக்கிறார். அவள் அந்த தீட்டு நீங்கி அந்த உதிரத்தின் ஊற்றில் நின்ன பிறகு, அதுவும் முற்றிலுமா நிற்காது. 1 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பலவீனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தாயை கொண்டு போகக்கூடாது ஆலயத்துக்கு. பிள்ளையை மட்டும் எடுத்துக்கிட்டு போகணும் பாருங்க. பிள்ளையை மட்டும் கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணி முடித்த உடனே 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணி முடிச்ச உடனே பாருங்க என்ன சொல்ற, 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாமிச விருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது. பின்பு அவள் எத்தனை நாளைக்கு? 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பின் நிலையிலே இருந்து சுத்திகரித்த பின்பு நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு, கவனிக்கிறீங்களா? பரிசுத்தமான யாதொரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது அந்த அம்மா பாருங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னா, வஸ்தை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரவும் கூடாது. கவனிக்கிறீங்களா? 33 நாள் வரைக்கும் அந்த அம்மா வரவே கூடாது. அப்ப இப்படிலாம் இருந்தாங்க பாருங்க. இப்படிப்பட்ட நிபந்தனையெல்லாம் தேவன் கொடுத்திருந்தாரு. பிள்ளையை விருத்த சேதனம் பண்ணத்துக்கு தாய் தகப்பன் கொண்டு போய், அதாவது பாட்டமாரோ யாரோ கூட இருக்கும், கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு 33 நாளைக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய எதெல்லாம் மெயினான பொருள் அதெல்லாம் தொடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலமான இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி பெண் பிள்ளையை பெற்றாளாகில் பாருங்க, வரக்கூடாது சொல்லிட்டு பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரியாய் போல தீட்டாய் இருந்து, ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது 8ஆம் நாளில் என்ன பண்ணணும்? பிள்ளையை அனுப்பணும். பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது 15 நாளைக்கு என்ன பண்ணணும்? சூதக ஸ்திரியாய் இருந்து ஸ்திரியை போல தீட்டா இருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பின் நிலையிலே இருக்க கடவுள். எத்தனை நாளைக்கு? 2 மாசம். ஆண் பிள்ளையா இருக்கும்போது 33 நாள், பெண் பிள்ளையா இருந்தா 2 மாசம் 66 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு பரிசுத்தமானது தொடக்கூடாது. அவங்க என்ன பண்ண, ஒரு இடத்த வச்சு தீட்டு கழிகிற வரைக்கும் அவங்க ஒரு திண்ணையை கொடுத்து அந்த இடத்துல தான் இருக்கணும் அவங்க. இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை கொடுத்து ஆண்டவர் வச்சிருந்தாரு. அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றாளாக
அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சியாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசாரிப்பு கூடார வாசலிலே ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதை முடிஞ்ச உடனே அந்த அம்மா தீட்டு நீங்கின உடனே அவங்க பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியாவது காளையாவது, இல்லை அது ஆட்டுக்குட்டியும் காளையும் கொண்டு வர முடியலன்னா புறாக்களாவது காட்டு புறாவையாவது கொண்டு வந்து ஆசாரியர் கையிலே கொடுத்து 2 கொண்டு வரணும். ஒன்று தகன பலிக்காகவும் ஒன்று பாவ நிவாரண பலிக்காகவும். ஒன்று கர்த்தருக்காக, இது ஒன்று எனக்காக. யார் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஒரு புறாவை நான் பலியிட வேண்டும். தேவனுக்கு காணிக்காக தகன பலியாக தேவனுக்கு இதை நான் பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா கொண்டு வர வேண்டும். பாருங்க, அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வாளாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். அது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்து பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாத இருந்தால் 2 காட்டு புறாவையாவது 2 புறாக்கள் குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவாள். அதனாலே ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவான். அப்போது அவள் சுத்தமாவாள் என்றாள். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய நீதி பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தெல்லாம் தேவன் கொடுத்தார். நிறைய பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இப்படிலாம் கொடுத்தாரு. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. 20ஆம் அதிகாரம் 26 படிங்க. பாருங்க, பரிசுத்தத்தை நீங்க எப்படிலாம் பரிசுத்தமா நீங்க பரிசுத்தத்துக்குள்ள வாழறதுக்கு இப்ப எவ்வளவு சுலபமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ன்றத பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலந்து படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். படிங்க 20ஆம் அதிகாரம் 26 படிங்க பாப்போம். பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே என்னவா இருக்கிறார் அவரு? கர்த்தராகிய நான். எல்லா இடத்துலயும் பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்துலயும் அவன் சொல்றாரு நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே. யார் பரிசுத்தரா இருக்கிறது? கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர், இல்லையா? இதை நீங்க உங்க மனதிலே ஆழமா பதிய வச்சுங்க. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை எப்படி எடுத்தாரா? மற்ற ஜனங்களின் மத்தியிலே பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்க அவர்களோடு போய் சம்பந்தம் கொள்ளாத இருப்பதற்கு தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார், இல்லையா? தேவன் உங்களை என்ன பண்ணாரு? பிரித்து எடுத்திருக்கிறார். நான் கூட பார்த்தீங்கன்னா தண்டார்பேட்டை பகுதியில் நான் கும்பலோடு என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் இருந்தேன். பாருங்க, ஆண்டவர் என்னை அலமாதியில கொண்டு வந்து சேர்த்து என்னை ஆண்டவர் போய் அங்கே போய் நீ குடியேறுன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஆண்டவரை எல்லாம் இங்கே இருக்கிறாங்களே, நீ அங்கே போ, உன்னை நான் பிரித்து எடுது. அப்போதான் புரிஞ்சுது, கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக நம்மளை பிரித்து எடுத்து வந்து நம்மளை நடத்துகிற. அவர் சொன்ன வார்த்தையின்படி கேட்டது பிறகாதான் தான் எங்கள் குடும்பத்திலே பெரிய ஒரு சமாதானமே வந்தது. பாருங்க, தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்க என்ன பண்ணணுமா? தேவன் உங்களை பிரித்து எடுத்துக்கிறார். என்ன பண்ணக்கூடாதான்? பரிசுத்தவான்கள் அவருடைய பரிசுத்தத்தை பெற்று வாழ்கிற நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகளுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். பாருங்க, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு நிபந்தனை தேவன் தண்டனை கொடுத்தாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களாகவும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டுமா? கொலை செய்யப்பட வேண்டும். என்ன பார்க்க கூடாது? போய் பஞ்சாங்கம் பார்க்கறது, குறி சொல்லுகிறது, கேட்கறது, கிளி ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் சந்துகளிலும் வீதிகளிலும் தெருவுகளிலும் அநேக இடங்களில் இன்னைக்கு திறந்து வச்சு உட்காந்துருக்கலாம். மரத்தடியில் உட்காந்து இருக்கிறாங்க. வாங்க வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் சொல்கிறோம், உங்களுக்கு நேரங்காலத்தை நாங்கள் பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் சொல்லி இன்னைக்கு அநேக இடங்களில் உட்காந்து இன்னைக்கு அநேகர்கள் குறி சொல்கிறதும் பஞ்சாங்கம் பார்க்கறதும் கிளி ஜோசியம் பார்க்கறதும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் அந்த காலத்திலே அவர் அநேக ஜனங்களை கண்ணால பார்த்ததுனால தேவன் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கொலை செய்யணுமா? அவங்கள
என்ன பண்ணணுமா? அவர்கள் மேல் கல் எறிய வேண்டுமா? அவர்களை கல்லால் அடிச்சு கொல்லணுமா? எதை அடிச்சு கொல்லணுமா? பாருங்க, அவங்களை எப்படி அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் மேல் கல் எறிவார்களாக, அவர்களுடைய ரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது. இப்ப நீங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி பாக்குறவங்கள, இப்ப நான் இப்படி பாக்குறேன்னு வச்சுங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கல்லால ஈவு இறக்கம் இல்லாத அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த ஈவு இறக்கம் இல்லாத அடிக்கும் போது, ஐயோ அந்த மனுஷன் இப்படி துடிக்கிறாருப்பா, அடிக்காதீங்கப்பா, விட்டுருங்கப்பான்னு இறக்கமே வைக்க கூடாதான். நீங்க இறக்கம் வச்சீங்கன்னா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வீங்க. இறக்கம் இல்லாத அந்த இடத்துல நீங்க அடிக்கணும். என்ன அடிக்கும் போது நான் என்னதான் அழுதாலும், என்னதான் கூப்பாடு போட்டாலும், அந்த ரத்தப்பழி என் மேலதான் வரும். உங்க மேல ஒருத்தர் மேல என்ன பண்ணாது, அது உங்களை பாதிக்காதான். கர்த்தர் இதை சொல்லிட்டாரு. அப்படி செய்கிறவர்களை கல்லால் அடிச்சு கொள்ளும் போது அந்த ரத்தப்பழி உங்களை சேதப்படுத்தாது, அது அவன் தலைமையிலே தான் பழிக்குமே கண்டி உங்களை சேதப்படுத்தாது என்று அதையும் தேவன் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? இது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள். அப்ப பரிசுத்தம் எது? தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா செய்தா அதுக்கு பேர் அசுத்தம். தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது பரிசுத்தம். அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, 22:32 படிங்க. 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிங்க. 22:32 படிங்க. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. பாருங்க என்ன சொல்றாரு படிங்க. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என் பரிசுத்த நாமத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யாருங்க உங்களை பரிசுத்தமாக்குறது? தேவன். நீங்க எதுவும் போய் இதை செய்ய அதை செஞ்சு பரிசுத்தம் ஆகணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. அவர் தான் உங்களை என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்குறதுக்கு அவரிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். நீங்க இதை பண்ணா பரிசுத்தம், அதை பண்ணா பரிசுத்தம் அப்படி என்று சொல்லி உங்களை நீங்க எந்த காரியத்திலும் வருத்தி கொள்ளக்கூடாது. கர்த்தர் சில காரியத்திலாம் கொடுத்தார் பழைய ஏற்பாடு காலத்துல. இப்படி கொடுத்த அப்படி, நான் உங்கள் தேவனா இருப்பதாக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். கவனிக்கிறீங்க? அதோட விட்டல இப்படிலாம் இந்த லேவியர் ஆகமத்துல இப்படிலாம் நமக்கு கொடுத்துருக்குது இல்லையா? இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்தத்தை பத்தி நமக்கு பாருங்க, இது தொடர்ந்து இந்த பரிசுத்தத்தை பத்தி இது இன்னும் திட்டவட்டமாய் ஆண்டவர் இப்படியே கொண்டுன்னு வந்தார் பாருங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு வாங்க. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்றத சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்க பரிசுத்தத்துக்காக எந்த ஒரு முயற்சியும் பண்ணக்கூடாது. பரிசுத்தம் எங்க இருந்து நமக்கு கிடைக்குதுன்றத நீங்க என்ன பண்ணணுமா? ஆடையை மாற்றி கொள்ளலாமா? முடிகளை இப்படி வெட்டி கொள்ளலாமா? ஆபரணங்களை உடுத்திக்கலாமா? உடுத்தி கொள்ளக்கூடாது. ஆபரணங்களை போட்டுக்கொண்டால் பரிசுத்தம் கிடையாதுங்க. ஆபரணங்கள் இல்லாமல் இருப்பதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. அவர் சொல்லாததெல்லாம் நம்ம அவருக்கு ஆப்போசிட்டா செய்வேன்னா அது பரிசுத்தம் கிடையாது, தேவனுக்கு விரோதமான பாவம். ஆடையை நீங்க என்ன ஆடையை போடலாம்? என்ன ஆடையை வேணாலும் நீங்க போடலாம். நல்ல ஆடையை தேர்ந்தெடுத்து நல்லதை போடுங்க. கலருக்கு உடையை போடலாமா? எந்த கலர் வேணாலும் போடலாம். எல்லா கலரும் ஆண்டவருக்கு பிடிக்கும். எந்த கலரும் ஆண்டவருக்கு பிடிக்காதது கிடையாது. பரிசுத்தம் எதுல இருக்குது? ஒயிட் அண்ட் ஒயிட்டை தாங்க பரிசுத்தம். இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவங்க தாங்க பரிசுத்தவான்கள். இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? மற்றவங்கள பார்த்து நம்மளாம் அசுத்தமானவங்க, அவங்க தான் பரிசுத்தமான என்று அவங்கள தன்னைத்தானே என்ன பண்ணாங்க? மேன்மைப்படுத்தி பேசிக்கொள்றாங்க. அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் தான் பரிசுத்தமா? ஆடையிலே தேவன் பரிசுத்தத்தை கொடுக்கல. ஆண்டவர் எதுல கொடுத்துக்கிறாரு? எதுல நமக்கு பரிசுத்தத்தை வச்சிருக்காருன்றது நான் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. 41:14 படிங்க. ஏசாயா 41:14. 14. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். போதும். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா,
இங்கே அவர் சொல்லுகிற அவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத. பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க வந்து எதுக்கு ஒப்பா அவங்கள பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாரு, பூச்சை போல இருக்கிற சிறு கூட்டமாக இருக்கிற. கரெக்டு தான், நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கிறீங்க, பூச்சை போல இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யார் உரைக்கிறது? உன் பரிசுத்தர். யாருடைய பரிசுத்தர்? இங்கே சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அவர் வெறி மீட்பர் மாட்டம் கிடையாதுங்க, பரிசுத்தருங்க. அவருடைய பரிசுத்தர் அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒடுங்கி போய் உட்கார வேண்டாம், ஒரு ஓரமா நீங்க வந்து ஏதோ ஒரு பலவீனப்பட்டவன் போல, வேதி பிடிச்சவன் போல, நமக்கு தகுதி இல்லாதவன் போல, நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்ம எதுக்கும் தகுதி இல்லாதவன், நம்ம எதுக்கும் நமக்கு வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு என்ன கிடையாது, நமக்கு அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம வசதி கிடையாது, என்னென்னமோ நம்மளே என்ன பண்றோம், மட்டப்படுத்தி நம்மளே வர்த்தி கொள்கிறவர்களாக இருக்கிற வண்ணமாய் நம்மளே என்ன பண்றோம்னா, அப்படியே நம்மள என்ன பண்றோம், அப்படியே பலவீனப்படுத்தி ஒரு இடமா நம்ம உட்கார்ந்து அப்படியே நம்ம சோர்ந்து போற மாதிரி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, பயப்படாத, நான் உன்னை பரிசுத்தம் ஆக்கி இருக்கிறேன், என் வார்த்தையை கொண்டு உன்னை பரிசுத்தம் ஆக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்த சொல்லுகிறதை கேளு. நீ வந்து அப்படியே மூலையில ஒடுங்கி அதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து எனக்கு எந்த எடுத்து செய்வதற்கு நான் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ளவன் கிடையாது, நான் அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியிலே நான் மேன்மை உள்ளவன் இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பம் ஏழ்மையான குடும்பம், தகுதி இல்லாத குடும்பம், இப்படிலாம் நீ சொல்லி உன்னை வருத்தி கொண்டு ஓரமாக உட்காந்துடாத. அவர் சொல்றாரு பாருங்க, இதோ போர் அடிக்கிறதுக்கும் நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்போது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்டவனா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டணுமா. என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய சொந்த ஜனங்களாகிய நாங்கள் புதிதும் கூர்மையான பற்குள்ள இயந்திரமா ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரங்களாயிருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னால் எங்களோடு யார் இருக்கிறது? பரிசுத்தர் எங்களோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் இருக்கிறார். இப்படி நீங்க பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எழுதின ஏசாயா சொல்றாரு. அடுத்தது 43ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 43:13 படிங்க. அப்படியே 43:13 படிங்க. நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 43:13 என்ன சொல்ற, நான் உண்டாக்குறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் உண்டாக்குறதுக்கு முன்னும் நான் இருக்கிறேன். என்னத்தை உண்டாக்குறதுக்கு முன்ன? நாள் உண்டாக்குறதுக்கு முன்ன நாட்களையும் வருஷங்களையும் வாரங்களையும் இவைகளெல்லாம் எதுவுமே உண்டாக்கல. அது உண்டாக்குறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். நான் எதெல்லாம் செய்தனோ அதை இருக்கிறேன். என் கைக்கு தப்பிவிக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யாரும் இல்லை. இல்லையா? அது உண்மை. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். யாரும் சிருஷ்டிக்கும் போது அவரை ஏன் இதை செய்யற அதை செய்யறன்னு அவரை கேட்டு என்ன பண்ணல. நம்ம வீட்டில் எதுனா செய்யும் போது, நீங்க வீட்டில் செய்யும் போது, அதை வீடை கட்டும் போது, எதை பண்ணும் போதோ, நீங்க இதை செய்யும் போது ஒருத்தங்க வந்து நம்ம ஏன் இப்படி செய்யறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யலாம் நம்மளை தடுக்கிறாங்க. இல்லையா? தடுக்கிறாங்களே இல்லையா? நம்மளுக்கு ஆள் இதுன்ற நீங்க என்ன பண்ணீங்கன்னா, பண்ணும்போது சாப்பாடு செஞ்சாலும் வீட்டு வேலை எந்த செஞ்சாலும் எதனா ஒன்று வந்து நம்மளோட வந்து என்ன பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே நம்மளுக்கு ஒன்றாயிடும், அப்படியே ஃபீலிங் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே சோர்ந்து போயிடும். அப்புறம் தான் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிறோம். தடை பண்றாங்க, எதனா ஒன்று தடை பண்ணி நம்மள என்ன செய்ய விடாது. ஆனா அவள் செய்யும் போது என்ன தடை பண்ணாங்களா? ஒருத்தரும் தடை பண்ணல. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடித்து விழவும் கல்தேர் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்க வகைகளை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா இடத்துலையும் அவர் சேர்த்து சொல்றார், நான் உங்கள் பரிசுத்தர், நான் உங்கள் பரிசுத்தர், நான் உங்கள் பரிசுத்தர். யார் பரிசுத்தர்? அவரு யாருடைய பரிசுத்தர் சொல்லுங்க? என் பரிசுத்தர் அவர். உங்க வாய் இப்படி பேசணும், கர்த்தர் என்னுடைய பரிசுத்தர்.
அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் பரிசுத்தரும். இங்க சொல்றாரு பாரு, உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களை பரிசுத்தராகிய என்ன சொல்றாரு, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலை சிருஷ்டிகரும். 15ஆம் வசனம், சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் மாணவர். சமுத்திரத்திலே வழியும் தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகளிலே எய்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்காத வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை எத்தனை பேர் நினைக்கிறீங்க? முந்தினவைகளை நினைக்க கூடாது. என்னத்தை நினைக்க கூடாது? போன வருஷம் நீங்க 1 லட்ச ரூபாய் யாருக்கிட்டனா ஏமாந்துட்டீங்கன்னா அதை நினைச்சு உக்காந்து கிடக்காதீங்க. இனிமேட்டு ஏமாறாத அளவுக்கு ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான். யாருக்கிட்டயா ஏமாந்துட்டீங்களா, 1 லட்சம் போயிடுச்சா, இதுல நஷ்டமாயிடுச்சா, அதுல நஷ்டமாயிடுச்சா, நஷ்டமானதை சொல்லி உட்கார்ந்து அடுத்த வேலை முன்னேறி போக வேண்டிய வேலையை விட்டுடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தர் சொல்றாரு, உங்கள் பரிசுத்தரம் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, போன வாரமோ இல்ல நேத்து நடந்த சம்பவமா இருந்தா கூட சொல்லி, நேத்து நடந்ததோ போன வாரம் நடந்ததோ அதை பத்தி கவலைப்பட்டு நீங்க என்ன பண்ண முடியாது. நீங்க அதை பத்தி நீங்க மறுபடியும் அதை நீங்க என்ன பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க. நேத்து நடந்த நாளை இன்னைக்கு கொண்டு வர முடியுமா உங்களால? சொல்லுங்க, முடியாது. நேத்து போனதுதான், அவ்வளவுதான். நேத்து 1 மணி நேரம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த 1 மணி நேரத்தை இன்னைக்கு உங்களால கொண்டு வர முடியுமா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்கள். நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பரிசுத்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுதே அது தோன்றும், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்கிறேன்றாரு. போன வாரம் நடந்த பிரச்சனையே பேசாதீங்கன்றாரு, அதை நினைக்காதீங்க, அதை மறந்துடுங்கன்றாரு. நேத்து நடந்திருந்தா கூட அதை மறந்துடுங்கன்றாரு. அதை மறந்துடுங்க. எங்கேயாவது ஏமாத்திட்டீங்களா, எதையாவது நீங்க ஏமாந்து எதையாவது நீங்க விட்டுட்டீங்களா, அதை மறந்துடுங்க. அடுத்தது ஜாக்கிரதையா இருக்க. இன்றைக்கு இனிமேட்டு நான் ஜாக்கிரதையா இருப்பேன். இனி நடக்க வேண்டிய வழியை நான் தொடர போறேன். நல்லது, நேத்து நடந்தது எனக்கு ஒரு நல்ல சம்பவம், இனி எந்த இடத்துல நான் ஏமாற மாட்டேன். இப்படிதான் நீங்க யோசிக்கணுமே கண்டிய. அதை குறித்து நீங்க கவலைப்பட்டு போச்சேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களாக. நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குறதுனாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? என்ன பண்ணுவீங்களா? நீங்க என் துதிகளை சொல்லி வருவார்கள். கவனிக்கிறீங்களா? என் துதிகளை சொல்லி வருகிறவர்கள் நீங்க தான். கர்த்தர் இதை தான் சொல்றாரு. பரிசுத்தர், அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணுமா, அவருடைய துதிகளை சொல்லி வருகிற ஜனங்கள். எதை சொல்லி வரணுமா? துதிகளை சொல்லி வரணும். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்துருவோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்க புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் பரிசுத்தத்தை குறித்து இன்னும் நான் அடுத்த வாரம் நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். இந்த வாரம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இங்க எடுத்துக்கொள்ளுங்க. கொலேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இங்க என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்தம் எங்க இருந்து, பரிசுத்தத்துல நீங்க பரிசுத்தம் எப்படி நீங்க பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான காரியத்தை நீங்க எதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும்ன்றத இங்க சொல்றாரு பாருங்க. கொலேசியர் 1:21 எடுப்பாருங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட சுவிசேஷத்தினால் 1:21மா? கொலேசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் போதும், ஊழியக்காரனானேன். நிறுத்துங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, முன்னே நம்ம என்னவா இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தோம். நல்லா கவனிக்கணும். இருந்தோம், சத்துருக்களா இருந்த உங்களை என்னவாக்கிட்டாரு பாத்தீங்கன்னா, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். இப்ப நீங்க என்ன ஆக்கப்பட்டீங்க பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க பரிசுத்தவனா ஆக்கப்பட்டீங்க, குற்றமற்றவர்களா எப்படி ஆக்கப்பட்டீங்கன்னா, என்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய இருதயத்திலே அவரை விசுவாசித்து வாயில நீங்க என்னைக்கு அறிக்கை பண்ண ஆரம்பிச்சீங்களோ, கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை முன்னே நீங்கள் அந்நியர்களாயும் துர்க்கிரினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் அப்புறம் குற்றமற்றவர்களாகவும். யாருமே உங்களை என்ன பண்ண முடியாது. எல்லாரும் நம்மள இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாலு கால் ஒருத்தவன் நல்லவனுமா ஒருத்தன் கெட்டவனுமா. அவங்கள நம்மள குற்றவாளின்னுவாங்க, நல்லவன் சொல்லுவாங்க. அவங்க குற்றவாளி சொன்னாலும் சரி, நல்லவன் சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? குற்றமற்றவனா ஆக்கிட்டாரு. உங்களை என்ன ஆக்கிட்டாரு? நீங்களும் நானும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்கள், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்கள். உலகம் நம்மளை குற்றமற்றவனா ஆக்கினாங்களா அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. அவங்க ஆக்கினா என்ன, ஆக்கலன்னா என்ன, நம்மள என்ன பண்ணுவாங்க? எங்க மச்சான் ஒருத்தன் இருப்பான் பாருங்க, எங்க மச்சான் இருந்தா, எங்க பையனுடைய எங்க ஒய்ஃபுடைய தம்பி மச்சான், அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நிறைய இப்படியே இருந்தான் பாருங்க. என்னது குடிக்காத விட்டுதான், நீ உனக்கு நல்லா வேலையை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு, இந்த அலமாதியில நீ நல்ல மேய்ச்சிரியா இருக்கலாம். பல முறை சொல்லுவேன், பேசுவேன். நீ நானும் குடிச்சுமே அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்வான். என்ன பண்ணுவான்? நீ நானும் குடிச்சுமே அதை மறந்துட்டியா அப்படின்வான். நான் அவனுக்கு சொன்னேன், எப்போ குடித்தேன்? அப்போ எனக்கு 20-21 வயசு இருக்கும். நான் அவனை ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு போகும்போது, பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வாங்கிட்டு வந்துட்டு புளியா மரத்துக்கீழே உட்காந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கின்னு ஒரே இது பண்ணியிருந்தோம் பாருங்க. அதையே சொல்லி கிடப்பான் பாருங்க இன்னைக்கு வரைக்கும். அப்போ அவன் என்னவா பார்க்குறான்? குற்றவாளியாக தான் இன்னும் பார்க்குறான். அவன் என்னவா பார்க்குறான்? என்ன அவன் என்ன கடைசி வரைக்கும் என்ன என்னவா பார்த்தான்? நீ குடிச்சியே, நீ நான் ஓகேமா அப்படின்னு தான் கேட்குறான். நான் குடிச்சேன்னா நான் நல்லவன் நான் சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் என்ன பண்ணாச்சு? அறிக்கை செஞ்சாச்சு, விட்டாச்சு. கர்த்தர் சொல்றாரு, எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ள தேவன் அவரு. நீங்க அறிக்கை செஞ்சிருங்க, விட்டுடுங்க. எல்லா அநியாயத்தையும் நீக்கி நான் சுத்திகரித்து உன்னை நீதிமான ஆக்கிடுவேன்ட்டாரு. அவர் என்ன ஆக்கிட்டாரு? குற்றமற்றவன் ஆக்கிட்டாரு. ஆனா அவன் என்ன ஆக்கல? என்னை எப்பவும் குற்றவாளியா தான் பார்க்கறான். நீ நான் குடிச்ச இல்லை என் கூட சேர்ந்து ஒரு வாட்டி, இப்போ எனக்கு சொல்ல உண்மைதான் பையனே, நான் குடிச்சேன்னா. ஆனா இன்றைக்கு நான் தேவன் என்ன ஆக்கிட்டாரு? பரிசுத்தமான ஆக்கிட்டாரு. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அதே மாதிரி நீ ஆகு. அப்ப உலகம் நம்மள குற்றவாளியா தான் பார்க்கும். அவங்க குற்றவாளியா தான் பார்ப்பாங்க. அதை பத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க அதை பொருட்படுத்தாதீங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? என்ன ஒன்று பண்ணியிருப்போம். அதை என்ன பண்ணாங்க? அவங்க குற்றவாளியை தான் பார்ப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும், அதாவது உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன கிடையாது, குற்றவாளி இல்லையா. அதை தான் சொல்றாரு, கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் என்ன பண்ணணுமா? ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். என்ன பண்ணணுமா? அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, நீங்க நல்லவங்களா, நீங்க ஒண்ணும் அப்படின்னா உத்தமனா வந்துட்டாரு. அவரு உத்தம, அப்படியே பரிபூர்ணமான உத்தம வந்துட்டாரு. என்ன ஒன்னாலும் பேசுவாங்க. உடனே நீங்க என்ன பண்ணாதீங்க, வலது புறமை இடது புறமை இடிஞ்சு போயிடாதீங்க. அதுக்கும் இதுக்கும் இடியாம எப்படி இருக்கணுமா பாருங்க. அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அருமையா சொல்றாரு பாருங்க. அதை என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்ட, அதனால நீங்கள் கேட்ட பாருங்க, உண்டாகும் நம்பிக்கை விட்டு என்ன ஆகுது? சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதனால அப்படியே ஆகும். எப்படி ஆகுமா? எது அப்படி ஆகும்? எது அப்படி ஆகும்? நீங்கள் பரிசுத்தர், அது அப்படி ஆகும். நீங்கள் குற்றமற்றவர்கள், அப்படியே ஆகும். அதை தான் சொல்றாரு. அவங்க உங்களை பார்த்து எதனா ஒன்று தவறான வார்த்தையில ஏதோ உங்களை ஈர்வுபடுத்தாம ஏளனமாய் பேசினார்கள் சொன்னா, அவங்க சொன்னதுனால நீங்க என்ன பண்ணாதீங்க,
பலவீனம் படாதீங்க. கர்த்தர் உங்களை என்ன ஆக்கிட்டாரு? பரிசுத்தமான ஆக்கிட்டாரு, குற்றமற்றவர்கள் ஆக்கிட்டாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்தது கொலேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்கம்மா. 3:12 படிங்க. இங்க என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரோ. யாரால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவர்கள்? தேவனால். ஆமா, அம்மா அப்பா கொடுத்த பரிசுத்தம் கிடையாதுங்க இது. அம்மா அப்பாவால கொடுக்க முடியாது நமக்கு பரிசுத்தம். தாய் தப்ப நமக்கு கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். நம்மள இந்த பூமியில பெத்து கொண்டு வந்து விட்டாங்க. விட்டுட்டு நம்மளை நல்லா வளர்த்தாங்க, நம்மளா படிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுடைய வேலை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதே வேலையை நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்யலாம். அப்படியே அது தலைமையா நடக்குதுதான். அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க கொடுத்த பரிசுத்தம் கிடையாது. இது யார் கொடுத்த பரிசுத்தம்? இதுதான் சொல்றாரு. ஆகையால் நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. பாருங்க, பரிசுத்தரா இருக்கிற நீங்க செய்ய வேண்டிய கிரிகள் என்னவென்று சொன்னால், அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல செய்ய வேண்டிய கிரி என்னது? தீட்டு உள்ளவர்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வரக்கூடாது, கொல்லக்கூடாது, பயங்கரமான நிபந்தனை. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப மாதவிடா இருக்கிறவங்க கூட ஆலயத்துக்கு வராங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, உள்ள வரக்கூடாது. மாதவிடா இருக்கிறவங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது பழைய ஏற்பாட்டு காலத்தை. இப்ப உள்ள வராங்க. ஆண்டவர் நீக்கிட்டாரு. இப்ப நீக்கிட்டாரு இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? பரிசுத்தவர், நான் கொடுத்த பரிசுத்தத்தை நீங்கள் பெற்று நடக்க வேண்டிய வழியை நான் இன்னைக்கு கொடுக்குறேன்னா, என்ன பரிசுத்தத்துக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கிறவங்க என்ன செய்யணுன்றத என்ன கிரியில கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும். நல்லா கவனிக்கிறீங்களா? பரிசுத்தத்துல வாழ்கிற நீங்க செய்ய வேண்டியது தயவுள்ளவர்களா இருக்கணும். மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இப்ப பரிசுத்தர்களே, நீங்க செய்ய வேண்டிய கிரிகள் என்ன தெரியுமா? மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இப்ப நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க எல்லாம் பரிசுத்தமா பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்க தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும், மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவர் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்கணும். முதல்ல எங்க செய்யணும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள மன்னிக்கிற குணம் உண்டாகணும். மனைவி தப்பு செஞ்சுட்டா உடனே என்ன பண்ணணும்? புருஷன் எங்க மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு மனைவி கேட்டாங்கன்னா உடனே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணுமா? உடனே மன்னிக்கணும். புருஷன் தப்பு செஞ்சுட்டு, அம்மா தெரியாம நான் பண்ணிட்டேன், நான் அங்க இருந்துக்கிட்டே நான் போய் சொல்லிட்டேன், சரி என்ன சண்டை போட போறேன்னு நான் சொல்லிட்டேன், நீ எங்க இருந்துக்கிட்டு எங்க சொன்ன, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, உடனே புருஷன் மன்னிப்பு கேட்கறான்னு மன்னிக்கணும். நீங்க ஏன்னா பரிசுத்தவான்கள். நீங்க யாருங்க? நீங்க இயேசு நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நீங்க பரிசுத்தத்துல வாழ்கிற நீங்களும் பரிசுத்தத்துக்குள்ள நடக்கிற நீங்க புருஷன் தப்பு செஞ்சா மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, மனைவி தப்பு செஞ்சா மன்னிக்க கட்டுங்க. நீங்க 2 பேரும் மன்னிக்கிறத பார்க்கும்போது பிள்ளைகள் உங்களை பார்த்து அவங்கள என்ன பண்ணுவாங்க? அம்மா நான் தெரியாம செஞ்சுட்டு மன்னிங்க. மன்னிக்கும் போது குடும்பத்துல தான் இதை நம்ம முதல்ல செய்ய கத்துக்கணும். குடும்பத்துல நீங்க செய்ய கற்றுக்கொள்ளும் போது வேலை ஸ்தானத்துல நீங்க செய்வீங்க, நடைமுறையில நீங்க செய்வீங்க, மக்கள் மத்தியில நீங்க என்ன பண்ணுவோம்? சமுதாயத்துல அவங்க ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன், அவனை மன்னிச்சிருயா, எப்பா நான் மன்னிச்சுட்டேன் வந்துட்டேன், என்ன பண்ணணும்? இவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லுவீங்க நான் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. நம்ம யாரு? பரிசுத்தவான்கள். இவ்வளவு நான் பயந்து வந்தேங்க, என்ன திருட போறீங்களோ ஏது பண்ண போறீங்களோ, நாங்க இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டு பயந்துக்குன்னு வந்தோம். மன்னிப்பு கேட்ட உடனே நீங்க ஒரே வார்த்தையில மன்னிச்சுட்டோம் வந்துட்டோம் சொன்னீங்களேங்க, எப்படிங்க இதை நீங்க செஞ்சீங்க? எங்கள் தேவனுடைய அன்பு எங்க இருதயத்துல ஊத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த பரிசுத்தம் தான் எங்களை என்ன பண்ணுச்சு? மன்னிக்க சொல்லிச்சு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதுதான் பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் பரிசுத்தம். ஆடையை மாற்றுவதோ, முடியை கட் பண்ணுவதோ, இதை பண்ணுவதோ, அதை பண்ணுவதோ, ஆபரணங்களை கைட்டுவதோ, ஆபரணங்களை போட்டுக்கொள்வதாலும் பரிசுத்தம் கிடையாது. தேவனுடைய பரிசுத்தம் உங்களை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் பரிசுத்தம். பாருங்க, இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. இதோடு கூட முதல்ல எதுவான்? இவை எல்லாவற்றின் மேலும் அன்பை தரித்து கொள்ளணுமா? அன்பை சேர்த்து பகிர்ந்து கொள்ளணும். எதை சேர்த்து பகிர்ந்து கொள்ளணும்? அன்பு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ வசனம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று நன்றி உள்ளவர்களாயும் இருங்கள்.
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்க. அவ்வளவுதான். இதாங்க பரிசுத்தம். எத்தனை பேர் பரிசுத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க? ஒண்ணு, நீங்க உங்களை நீங்க வருத்தி கொள்ளவே வேண்டாம். கர்த்தர் உங்களை எப்போ பரிசுத்தமான ஆக்கிட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு என்னுடைய பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தரும் குற்றமற்றவர்கள். நீங்க யாருங்க? நீங்க சொல்லுங்க, நான் பரிசுத்தர் சொல்லுங்க. நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன். கர்த்தர் என்னை பரிசுத்தமான ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதை செய்யணும். கடைசி ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க. கொலோசியர் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 1:31 படிங்க. இங்க இன்னும் ஈஸியா நம்மளுக்கு சுலபமா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:31 படிங்க. பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தரும் மீட்புமானார். ஆமா, ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க புடிச்சுக்கணும். அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தாங்க எல்லாம். ஒரே வார்த்தையில சொன்னான், அவரே தேவனால். இல்லையா? என்ன சொல்றாரு? தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தான். தேவனால் நமக்கு என்ன கந்துச்சு? பரிசுத்தம் வந்துச்சு. தேவனால் நமக்கு ஞானம் வந்துடுச்சு. தேவனால் நமக்கு ஞானம், தேவனால் நமக்கு நீதி, தேவனால் நமக்கு பரிசுத்தம், தேவனால் நமக்கு மீட்பு. சொல்லுங்க பாப்பா, நான் சொல்றத சொல்லுங்க. சொல்லுங்க. தேவனால் நமக்கு ஞானமும், தேவனால் நமக்கு நீதியும், தேவனால் நமக்கு பரிசுத்தமும், தேவனால் நமக்கு மீட்பும். தேவனால தான் எல்லாம் வந்தது. தேவனால எனக்கு என்ன வந்தது? அறிவில்லாத அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அறிவு வந்தது. அவரால் தான் எனக்கு ஞானம் வந்தது. இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த நல்ல தேவனை அறிந்து கொண்டேன். அதுக்கு முன்ன விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தேன். இப்ப தேவனை அறிகிற அறிவை நான் அடைந்தாச்சு. அதனால தேவனால் எனக்கு ஞானம் வந்துடுச்சு. தேவனால் எனக்கு என்ன வந்துச்சு? நீதி வந்தது. நீதி எங்கிருந்து வந்ததுங்க? இப்ப எந்த நீதியில நம்ம வாழ்றோம்? தேவனுடைய நீதியில வாழ்றோம். நம்ம எல்லாம் நீதிமான். அப்ப தேவனுடைய ஞானம், தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மீட்பு எல்லாம் தேவனால் வந்தது. யார் அந்த தேவன்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இவைகள் எல்லாம் வந்தது. அப்ப எங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் எங்க இருக்குது? தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்துச்சு. நீதி எங்க இருந்தது? தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்துக்குது. மீட்பு எங்க இருந்தது? அவரிடத்துல இருந்தது. ஞானம் எங்க இருந்தது? அவரிடத்திலிருந்து எனக்கு வந்துக்குது. எல்லாம் அங்கிருந்து தான் வருது. இன்னும் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய அன்பிலே கிட்டி சேர 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 அவரை அறிகிற அறிவில விருத்தி அடைய உங்களால முடியும். உங்ககிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்படியே நீங்க அதிலே கொஞ்சமா இருக்கக்கூடாது. அறிவுல பெருகணும், பரிசுத்தத்துல பெருகணும், நீதியில பெருகணும், மீட்பில் தேவனுடைய மீட்பில பெருகணும். இதெல்லாம் அங்கதான் இருக்குது. இதெல்லாம் நீங்க என்ன பெருகத்துக்கு அவருடைய அன்பிலே கிட்டி சேரணும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பரிசுத்தத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களா? பரிசுத்தம் எங்கெல்லாம் போய் தேடி அலைய வேண்டியதே இல்லை. கர்த்தர் தான் உங்கள் பரிசுத்தர். உங்களை பரிசுத்தரா ஆக்கிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்களா என்ன ஆக்கப்பட்டீங்க? பரிசுத்தமானவங்களா ஆக்கப்பட்டீங்க. குற்றமற்றவர்களா ஆக்கப்பட்டீங்க. கண்டிக்கப்படாதவர்களும் ஆக்கப்பட்டீங்க. யாருமே இந்த உலகத்துல உங்களை கண்டிக்க முடியாது. உங்களை குற்றவாளி அவங்க சொன்னாலும் பரவாயில்ல. என் கர்த்தருக்கு தெரியும், நான் குற்றமற்றவன ஆக்கப்பட்டேன், கண்டிக்கப்படாதவன ஆக்கப்பட்டேன், பரிசுத்தவான ஆக்கப்பட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கிட்டையும் போய் நீங்க சர்டிபிகேட் கேட்க வேணாம். இல்லைங்க, என்ன வேணா ஊர்ல அங்க வந்து கேட்டு பாருங்க, எங்க அக்கம் பக்கத்துல வந்து கேட்டு பாருங்க, நான் இருக்கிற இடத்துல வந்து கேட்டு பாருங்க, வேலை செய்யற இடத்துல வந்து கேட்டு பாருங்க, அவங்களாம் சொல்லுவாங்க. யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம், சாட்சி சொல்ல வேணாம். என் தேவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு முன்பாக நான் என்னவா இருக்கிறேன்? குற்றமற்றவனா இருக்கிறேன், பரிசுத்தவானா இருக்கிறேன், கண்டிக்கப்படாதவன் இருக்கான். அது போதும் என் வாழ்க்கை. அதுதாங்க நிரந்தரம். ஏன்னா நம்ம எங்க போறோம்? இங்க ஆட்டத்தை முடிச்சு அங்கதான் நம்ம போறோம். அவர்கிட்ட தான் போய் நிக்க போறோம். பேசுறவங்க எல்லாம் வந்து நிக்க போவோம். நமக்கு என்ன பண்ண போறது இல்ல. நமக்கு வந்து அவங்க வந்து பரிந்து பேசுறது இல்லை. நம்ம தேவனிடத்துல நிற்கும் போது குற்றமற்றவர்களா நாம் நிற்போம் என்கிற நம்பிக்கையோடு வாழுங்க இந்த பூமியில. விசுவாசிக்கிறீங்களா? நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே. தெய்வமே, உமக்கு கோடி சோத்திரம் கர்த்தாவே. இந்த அற்புதமான கால வேளையில உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தினோம் அப்பா. என் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாய் தருகிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே, நீரே எங்கள் பரிசுத்தர் அப்பா.
நாங்கள் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் உமக்கு முன்பாக நிற்கபடி எங்களை பரிசுத்தமாக்குனது நீங்க ஆண்டவரே. தேவனால் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் மாணவர் நீங்க. உம்மிடத்திலிருந்து இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஆண்டவரே வரும்படி உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடைய வேண்டும். துதிக்கிற துதியில பெருக வேண்டும். என் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பூமியில ஆண்டவரே நாங்கள் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாய் வாழ்வதற்கு நாங்கள் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரே பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தயவுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறது அப்பா. அப்படியே நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக, ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து நாம் பரிசுத்தவான்கள், நம்ம குற்றமற்றவர்கள் என்று சொல்லுங்க.